ஹரே கிருஷ்ண. ஓம் அஜ்ஞானாதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாகயா சக்ஷுருன்மீலிதம் யேன தஸ்மை ஸ்ரீகுரவே நமः. நமா ஓம் விஷ்ணுபாதாய கிருஷ்ணப்ரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்திவேதாந்த ஸ்வாமின் இதி நாமினே. நமஸ்தே சாரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே निर्विशेषा शून्यवादी भाषचात्य देशधारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधरा श्रीवासादि गौरभक्त वृंदा. हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे, हरे राम 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 हरे हरे. பகவத்கீதை உண்மையுருவில் அத்தியாயம் 4 ஸ்லோகம் 37. எதேதாம்சி சமித்தோ அக்னிர் பஸ்மசாத் குருதே அர்ஜுனா ஞானாக்னேக சர்வ கர்மாணி பஸ்மசாத் குருதே ததா. மொழிபெயர்ப்பு: கொழுந்து விட்டு எரியும் நெருப்பு விறகை சாம்பலாக்குவதைப் போல அர்ஜுனா, ஞான நெருப்பானது ஜட செயல்களின் விளைவுகளை எல்லாம் சாம்பலாக்கி விடுகின்றது. பொருளுரை: ஆத்மா, பரமாத்மா மற்றும் இவர்களுடனான உறவு இவற்றை பற்றிய பக்குவமான அறிவு இங்கு நெருப்பிற்கு ஒப்பிடப்படுகிறது. இந்த நெருப்பு தீய செயல்களின் விளைவுகளை மட்டும் எரிப்பதோடு அல்லாமல் நற்செயல்களின் விளைவுகளையும் கூட சாம்பலாக்கி விடுகின்றது. உருவாகி கொண்டிருக்கும் விளைவுகள், பழுத்துக் கொண்டிருக்கும் விளைவுகள், தற்போது அனுபவித்துக் கொண்டிருக்கும் விளைவுகள், எதிர்பார்க்கப்படும் விளைவுகள் என விளைவுகளில் பல நிலைகள் உள்ளன. ஜீவாத்மாவின் ஸ்வரூபத்தை பற்றிய ஞானம் இவ்விளைவுகள் அனைத்தையும் எரித்து சாம்பலாக்கி விடுகின்றது. ஒருவன் பூரண ஞானத்தில் இருக்கும் போது தோன்றிய விளைவுகள், தோன்றாத விளைவுகள் என எல்லாமே எரிக்கப்பட்டு விடுகின்றன. உபே உகை வைஷ ஏதே தரத் யம்ருதக சாத் வசாதூனி. செயல்களின் பாவ புண்ணியங்கள் இரண்டையும் ஒருவன் வெற்றி கொள்கிறான் என்று வேதம் பிருகத் ஆரண்யக உபனிஷதம் 4.4.22 கூறுகின்றது. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. இப்ப நம்ம அத்தியாயம் 4 உன்னத அறிவு பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அப்ப இதுல ஆரம்பத்துல பகவான் என்ன சொன்னாங்கன்னா, சீட பரம்பரையினுடைய முக்கியத்துவத்தை சொன்னாங்க. அப்ப அது என்ன ஆகுதுன்னா, சூரிய விவஸ்வானுக்கு நான் உபதேசித்தேன் இல்லையா? அப்ப அந்த உபதேசம் என்ன ஆகுது, சூரிய தேவனாகிய விவஸ்வான் மனுவுக்கும் மனு இக்ஷ்வாகு மன்னனுக்கும் இந்த மாதிரி சீடத்தொடர் மூலமாக இந்த ஞானம் வந்து கொண்டே இருந்தது. ஆனா என்ன ஆச்சுன்னா, இடையில இந்த சீடத்தொடர் கட் ஆயிருச்சு. அப்ப திரும்பவும் இந்த சீடத்தொடரை திரும்ப புதுப்பிக்கணும். அதுக்காக பகவான் யாரை தேர்ந்தெடுத்தார் அப்படின்னு சொல்லும் போதும் அவங்க அர்ஜுனனை தேர்ந்தெடுக்கிறார் பகவான். ஏன்னா அர்ஜுனன் நண்பனும் பக்தனும் ஆனதால் இந்த உத்தம ரகசியத்தை புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி பகவான் அங்கே சொல்றாங்க. இப்ப அந்த உன்னத ஞானம் எதை பற்றி விளக்குகின்றது? பரமனுக்கும் நமக்கும் ஜீவாத்மாவுக்கும் உள்ள அந்த உன்னத ஞானம் இல்லையா? அப்ப அவங்க 2 பேருக்கும், பகவானுக்கும் நமக்கும் இருக்கின்ற அந்த உறவு முறை, அதை பற்றி தான் விளக்குகின்றது இந்த யோக விஞ்ஞானம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பகவான் இல்லையா? பரமனுடன் உறவு கொள்வதை பற்றி அந்த உன்னத விஞ்ஞானம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அதுக்கப்புறம் என்னன்னா, கர்மா, அகர்மா, விகர்மா. அது இல்லையா 3 விதமான கர்மாக்களை பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் அகர்மா, அகர்மானா கிருஷ்ண உணர்வின் செயல், எந்த மாதிரி செயல்படுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்ப அதுக்கப்புறம் பகவான் சொல்றாங்க, இந்த விஷயங்கள், இந்த கிருஷ்ண உணர்வின் செயல்கள் நம்ம பார்க்கும்போது ஒரு சாதாரண நபர் அவங்க எப்படி செய்வாங்களோ அந்த மாதிரிதான் நமக்கு தோணும். இது புரிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப கடினம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப என்னன்னா, அப்ப அதை நம்ம கண்டிப்பா புரிந்து கொள்ளணும் அப்படின்னாக்கா கண்டிப்பா ஒரு
ஆன்மீக குருவை சரணடையும் போது மட்டும்தான் நம்மளால புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி அந்த ஆன்மீக குருவுடைய முக்கியத்துவத்தையும் வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா. அதுக்கப்புறம் அப்ப அந்த தன்னுணர்வு அடைந்த ஆத்மாவை இல்லையா அவங்க கிட்ட இருந்து நம்ம உண்மை ஞானம் நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னாக்க நமக்கு என்ன ஆகும்னா கண்டிப்பா நம்ம இந்த மயக்கத்தில் நாம் விழமாட்டோம் இல்லையா. ஏன்னா அப்ப அந்த ஞானம் என்ன இல்லையா, நமக்கும் பகவானுக்கும் உள்ள உறவு இல்லையா. கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள், நாம எல்லாருமே ஜீவாத்மாக்கள் இல்லையா. உடல் தான் வேறுபடுது, எல்லாருமே வந்து ஜீவாத்மாக்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஆத்மா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நிலைக்கு வந்து நம்ம வருவோம். அந்த உணர்வு வந்து நமக்கு தெரியும். அப்ப வந்து எல்லாரையும் வந்து நம்ம பகவானுடைய ஒரு பாகம், எல்லாருமே ஒரு பகவானுடைய அம்சம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நிலையிலிருந்து நான் வந்து தெரிந்து கொள்வோம். அப்ப இந்த ஞானம் நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னாக்கா என்ன ஆகுனா கண்டிப்பா இந்த நம்ம துன்பக் கடலை கடந்து விட முடியும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. இப்ப இந்த ஞானம் என்ன ஆகுதுன்னா எப்படி இருக்காம இந்த ஞானம் வந்து நெருப்பு மாதிரி வந்து நமக்கு செயல்படுது இல்லையா. நம்ம எப்பவுமே வந்து நம்ம வந்து என்னதுன்னா இந்த ஞானம் ஏன்னா எல்லாருமே வந்து ஜீவாத்மாக்கள் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நிலையில இருந்து நம்ம எங்க வேணாலும் போகலாம், என்ன வேணாலும் செய்யலாம். ஆனா எல்லாமே எப்பவுமே நம்ம மனசுக்குள்ள நான் ஒரு ஜீவாத்மா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மனநிலையிலிருந்து நாம் எப்பவுமே செயல்படும் போது அந்த ஒரு ஞானம் வந்து எப்படி செயல்படுதாமா இங்க சொல்ற மாதிரி நெருப்பு மாதிரி வந்து செயல்பட்டு ஜட செயல்களின் விளைவுகளை என்ன விளைவுகள் இங்க பிரபுபாதர் வந்து விளக்குறாங்க. தீய செயல்கள் மட்டும் கிடையாது, நற்செயல்களையும் கூட எரித்து விடுகின்றது அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஏன்னா வந்து இதுல வந்து பார்க்கும்போது என்னன்னா இப்ப வந்து நமக்கு தெரியும் தப்பு செஞ்சா பாவம் செஞ்சா நம்ம தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப வந்து இதெல்லாம் சொல்லும் போது எப்படி சொல்லியிருக்காங்க பிரபுபாதர் எழுதுறாங்க பாருங்க. இந்த நெருப்பு தீய செயல்களின் விளைவுகளை மட்டும் எரிப்பதோடு அல்லாமல் நற்செயல்களின் விளைவுகளையும் கூட சாம்பலாக்கி விடுகின்றது இல்லையா. ஏன்னா இங்க ரெண்டுமே இருந்தாதான் நல்ல செயல் தீய செயல், பாவ செயல் புண்ணிய செயல் ரெண்டுமே இருக்கிறதுனாலதான் நமக்கு இங்க வர்றோம் இல்லையா. அப்ப பாவ செயல் மட்டும் இங்க நம்ம வர்றதுக்கு காரணம் கிடையாது. பௌதிக உலகத்துக்கு நமக்கு வந்து புண்ணிய அக்கௌண்ட் புண்ணியம் கூட அதிகமா சேர்த்தோம்னா அதுவும் டேஞ்சர் தான், திரும்பவும் நாம இங்க வரக்கூடிய ஒரு காரணமாக அமையுது. ஏன்னா வந்து எப்படி செயல்படுதுன்னு நம்மளால வந்து சொல்லவே முடியாது. நம்ம எப்படி இங்க வந்து சிக்கி கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி வந்து நம்மளால ஊகிக்கவும் முடியாது. அதனாலதான் அந்த கிருஷ்ண உணர்வின் செயல்கள் மட்டும்தான் நம்மை வந்து விடுவிக்கக்கூடிய செயலாக இருக்கு இல்லையா. பகவத்கீதையினுடைய சாரம் என்ன அந்த ஸ்லோகம் வந்து சொல்லுவாங்க இல்லையா. சர்வதர்மான் பரித்யஜ்ய மாம் ஏகம் சரணம் பிரஜா அகம் துவாம் சர்வ பாபேபியோ மோக்ஷயிஸ்யாமி மாசுச்சக அப்படின்னு சொல்லி பகவான் வந்து என்ன சொல்றாங்கன்னா எல்லா தர்மங்களையும் விட்டு என்னிடம் சரணடைவாயாக, உன்னை எல்லா பாவ விளைவுகளிலிருந்தும் நான் விடுவிக்கின்றேன் அப்படின்னு வந்து பகவான் சொல்லிட்டாங்க இல்லையா. அப்ப வந்து என்னன்னா அப்ப எல்லா விளைவுகளையும் வந்து நம்ம வந்து பக்தியில யார் ஒருவர் வந்து பகவானுடைய நாமத்தை பக்தி தொண்டை வந்து ஏற்றுக்கொள்கிறார்களோ இதுவரைக்கும் நாம செய்த பிரபுபாதர் வந்து விளக்குறாங்க பாருங்க. இனி உருவாகி கொண்டு இருப்பது இனி உருவாக்கி கொண்டிருக்கும் விளைவுகள், பழுத்து கொண்டு இருக்கும் விளைவுகள், தற்போதைய விளைவுகள் எல்லாமே வந்து என்ன ஆகும்னா எல்லா நிலைகளும் எரித்து சாம்பலாக்கி விடுகின்றன. இனி பக்தியில வந்த பிறகு நாம பாவம் பண்ணக்கூடாது இல்லையா. அப்படி பண்ணோம்னா திரும்ப அதுக்கு நமக்கு தண்டனை அனுபவித்துதான் நான் வந்து ஆக வேண்டும். இப்ப இதுதான் இப்ப எப்படி நம்ம சிக்கி கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி தெரியாது. அதுக்கு ஒரு உதாரணம் வந்து பார்க்கலாம். இப்ப பார்த்தோம்னா ஒரு ராஜா ஒரு அரசர் வந்து என்ன பண்றாங்கன்னா எல்லா நாட்டு மக்களுக்கு எல்லாருக்கும் வந்து விருந்து கொடுக்குறாங்க. எல்லாருமே வந்து விருந்து சாப்பிட்றதுக்காக எல்லாருமே வந்து வரிசையா வந்து உட்கார்ந்து இருக்காங்க. இலையில வந்து எல்லாமே வந்து விருந்து வந்து வச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி சாப்பிட்டு இருக்கும் போது ஒரு சிறுவன் அந்த அந்த சிறுவனுடைய இலையில வந்து என்ன ஆகுதுன்னா இப்ப அதுக்கு மேல வந்து பார்க்கும் போதும் வெளியே வந்து உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கும் போது வெளியே வந்து மேல வந்து பார்க்கும் போது ஒரு கருடர் வந்து என்ன ஆகுதுன்னா கழுகு வந்து பாம்பு வந்து தூக்கிட்டு போகுது. அந்த வழியில தூக்கிட்டு போகும்போது பாம்பு வந்து என்ன ஆகுதுன்னா அந்த பயத்துல அந்த விஷம் வந்து கீழே விழுந்துருது. இப்ப அந்த விஷம் வந்து என்ன ஆகுதுன்னா அந்த ஒரு சிறுவனுடைய இலையில வந்து அந்த விஷம் வந்து விழுந்துருச்சு. ஓகேவா. இப்ப அந்த மாதிரி வந்து ஆகும்போது இது யாருக்கு வந்து இந்த தண்டனை வந்து கொடுக்கறது இல்லையா. ராஜா மேலையும் தப்பு சொல்ல முடியாது, அந்த பாம்பு மேலையும் தப்பு சொல்ல முடியாது, அந்த கழுகு மேலையும் தப்பு சொல்ல முடியாது, அந்த சிறுவன் மேலையும் தப்பு சொல்ல முடியாது. அந்த சிறுவன் அந்த உணவை சாப்பிட்டு இறந்து போயிட்டான். அதனால இந்த தீர்ப்பு யாருக்கு தண்டனை வந்து கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியல யம தர்மராஜாக்கு. அப்ப வந்து அந்த யம தர்மராஜா ரொம்ப குழப்பத்துல இருக்கும் போதும் என்ன ஆகுதுன்னா சரி யாருக்கு தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கும் போது அந்த வழியா
அந்த அரசரை வந்து பாக்குறதுக்காக ஒரு நபர் வந்து அங்க வர்றாங்க அந்த நாட்டுக்கு. இப்ப அங்க வரும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த எல்லையில வந்து ஒரு பாட்டி வந்து என்னமோ வந்து விக்கிறாங்க. இப்ப அந்த பாட்டி கிட்ட வந்து அந்த நபர் வந்து கேக்குறாங்க, இந்த மாதிரி நான் அரசரை வந்து பார்க்கணும், எந்த வழியா போகணும், எப்படி போகணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவங்க வந்து சும்மா வழி சொல்லியிருக்கலாம் இல்லையா. அப்ப அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஓ ஒரு சிறுவனை வந்து கொன்னாங்க இல்லையா, உணவு இது விருந்து கொடுத்து அந்த அரசரா, இந்த வழியா போங்க அப்படின்னு சொன்னோன்னே யம தர்மராஜா என்ன பண்ணாங்கன்னா அந்த பாட்டி மேல அந்த பாவத்தை வந்து கொடுத்துட்டாங்க. பாருங்கப்பா, அதுதான் பாருங்களே, நம்ம வந்து பேசும்போது ஜாக்கிரதையா வந்து பேச வேண்டிய இது அவசியம் அப்படின்னு சொல்லி இதுதான் இல்லையா. நம்ம தேவைக்காக மட்டும் பேசணும், தேவையில்லாம பேசிதான் நம்ம இந்த மாதிரி வந்து மாட்டிக்கிட்டோம் இந்த பௌதிக உலகத்துக்கு. ஆனா இருந்தாலும் என்ன ஆகும்னா நமக்கு வந்து அது முடியாது, கண்ட்ரோல் பண்ண முடியாது எவ்வளோ தெரிஞ்சாலும். அதுதான் அதை வந்து நம்ம பயிற்சி செய்ய வேண்டும். இப்ப அந்த மாதிரி வந்து இந்த மாதிரிதான் வந்து எத்தனையோ செயல்கள் செஞ்சு நம்ம இங்க வந்து மாட்டிக்கிட்டோம். அதுதான் நமக்கு நடக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த புண்ணிய செயல்கள், இப்ப அதுவும் வந்து நம்ம வந்து பந்தப்படுத்தும் இல்லையா. நிருக மகாராஜா அவங்களுடைய கதையை வந்து நீங்க கேட்டிருப்பீங்க இல்லையா, நானும் வந்து நம்ம கிளாஸ்ல டிஸ்கஷன் பண்ணியிருப்போம். அப்ப வந்து என்னன்னா அவங்களும் வந்து நிறைய புண்ணியம் பண்ணனால அவங்களும் வந்து அந்த பாவத்தின் விளைவும் வந்து அனுபவிக்க வேண்டிய அந்த ஒரு சூழ்நிலையும் வந்து ஏற்பட்டது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா வந்து ஒரு ஆழ்வார்கள் 12 ஆழ்வார்கள் இருக்காங்க இல்லையா. இப்ப அந்த ஆழ்வார் பேர் எனக்கு தெரியல. இப்ப அவங்க வந்து என்னன்னா ஒரு நிறைய தானம் வந்து பண்ணுவாங்க. காலையில அவங்க வந்து கதவு திறந்தாங்க அப்படின்னாக்கா நைட்டு வந்து 3 வரைக்கும் வந்து என்ன ஆகுமாமா, எந்த நேரம் வந்தாலும் அவங்களுக்கு வந்து தானம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்களாம், வர்றவங்களுக்கு இல்ல அப்படின்னு சொல்லாம. அந்த அளவுக்கு தானம் கொடுத்ததுனால பகவானே வந்து ரொம்ப திருப்திப்பட்டு சந்தோஷப்பட்டு பகவானே நேர்ல வந்து வாழ்த்துனாங்களாமா. ஆனா அந்த ஆழ்வார் வந்து எப்படி நினைச்சாங்க, நான் வந்து பகவானுக்கு இவ்வளவு பக்தி சேவை செய்கிறேனே, இப்ப அதுக்கு பகவான் திருப்தி அடையாம நான் தானம் கொடுத்ததுக்கு பகவான் திருப்தி அடைஞ்சு வந்தாங்களே அப்படின்னு சொல்லி அந்த ஆழ்வார் வந்து வருத்தப்பட்டாங்களாமா. அப்ப பாருங்களேன், அப்ப அதுதான் ஏன்னா நிறைய புண்ணிய செயல் கூட வந்து நம்ம இங்க பந்தப்படுத்துறதுக்கும் காரணமாக அமையுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ரெண்டுமே வந்து நமக்கு வந்து கரெக்டா இருக்கணும். ரெண்டுமே நமக்கு ஜீரோவா இருந்தாதான் நாம இங்க இருந்து போக முடியும். அதுதான் கிருஷ்ண உணர்வின் செயல் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லும் போதும் நம்ம அங்க செயல் செய்யறோம். ஆனா அங்க வந்து எப்படின்னா வந்து பாவ செயலும் இல்லை, புண்ணிய செயலும் இல்லை இல்லையா. அதுதான் அதை என்ன சொல்ல வருதுன்னா விளைவை ஏற்படுத்தாத செயல். அங்க நம்ம செயல் இருக்கு, ஆனா எந்த விளைவும் இல்லை நமக்கு இல்லையா. பகவான் என்ன சொன்னாங்க, நம்ம வந்து பக்தியில வந்தோம்னா சரண் அடைஞ்சே அப்படின்னாக்கா என்னாங்கன்னு எல்லா பாவ விளைவுகளையும் நான் விடுவிக்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா. நம்ம பக்தியில வந்துட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு எல்லா பாவ விளைவுகளும் எல்லாமே போயிடுது. இனி நம்ம வந்து செய்யாம இருக்கணும். இப்ப இனி நம்ம கிருஷ்ண உணர்வின் செயல்கள் செய்யும் போது என்ன ஆகுது, நமக்கு வந்து எந்த இதுவும் அக்கௌண்ட் இங்கே இல்ல, திரும்ப பௌதிக உலகத்துக்கு வர்ற மாதிரி. அதுதான் கிருஷ்ண உணர்வின் செயல்கள் நம்ம எந்த அளவுக்கு செய்யறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து இங்கே பந்தப்படுத்தாத நிலை வந்து ஏற்படும். இப்ப இதே நம்ம வந்து நான் இந்த உடல் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நிலையிலிருந்து செயல்படும் போது என்ன ஆகுது, நாம் திரும்ப திரும்ப இந்த பந்தப்படுற நிலை வந்து நமக்கு ஏற்படுது அப்படின்னு சொல்லி. இப்ப இங்க சொல்லியிருக்கிற மாதிரி இது இந்த விளைவுகள் இந்த மாதிரி நமக்கு ஏற்படுது அப்படின்னு சொல்லி பக்தி ரசாமிருத சிந்தல ஸ்ரீ ரூப கோஸ்வாமி வந்து ரொம்ப விரிவாக வந்து விளக்கியிருக்காங்க. நம்ம கொஞ்சம் சுருக்கமா வந்து இங்க பார்க்கலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஒரு விதையோட வந்து ஒப்பிட்டு வந்து சொல்லியிருக்காங்க. இப்ப வந்து பார்த்தோம்னா ஒரு விதை நம்ம கிட்ட இருக்கு, அது நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அது வந்து விதைப்போம் இல்லையா. அதுக்கப்புறம் என்ன, அது விதைச்ச பிறகு என்ன ஆகுது, அது லைட்டா வந்து அது மொட்டு விடும் இல்லையா. மெதுவா வந்து அது வரும், அதுக்கப்புறம் மொட்டு விடும், அதுக்கப்புறம் பூவாகும், அப்புறம் காயாகும், கனியாகும் இல்லையா. அந்த பழுத்ததுதான் நாம் அனுபவிப்போம், அதுதான் நம்ம வந்து சுவைக்க முடியும். அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், வெயிட் பண்ணுவோம். அதே மாதிரிதான் இப்ப நம்ம வந்து அனுபவிக்கக்கூடிய அந்த பாவமோ புண்ணியமோ அந்த ஒரு விளைவு வந்து எப்படி பழுத்ததுதான் இப்போ நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் இல்லையா. நம்ம என்ன நினைப்போம், நல்லா இருந்து திடீர்னு எனக்கு இந்த மாதிரி கஷ்டம் வந்துருச்சு இல்லையா, திடீர்னு எனக்கு அதிர்ஷ்டம் வந்துருச்சு. என்னது, நம்ம பண்ண அந்த விளைவுகள் தான் வந்து பாவ புண்ணிய விளைவுகள் தான் இப்ப பழுத்திருக்கு, பழுத்ததை இப்ப அனுபவிக்கின்றோம், அவ்வளவுதான். இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு, இன்னும் வந்து காயாக இருக்கு, இன்னும் விதையாக இருக்கு, இன்னும் பல நிலைகள் வந்து இருக்கு. இந்த விதையோட அந்த உதாரணம் சொல்லும் போது உங்களுக்கு நல்லா புரியும். இன்னும் பல நிலைகள் நம்ம பின்னாடி நிக்குது இல்லையா. அப்ப இது எல்லாமே என்ன ஆகும்னா இது எல்லாமே நம்ம அனுபவிக்கணும். அதுவும் எத்தனை ஜென்மங்கள் நம்ம பண்ணோம் அப்படின்னு சொல்லி தெரியாது இல்லையா. இந்த பிறவில வந்து நம்ம எந்த அளவுக்கு அனுபவிச்சிருக்கோமோ அது முடிஞ்சது. அடுத்த பிறவில நம்ம திரும்ப அனுபவிக்கிறதுக்காக திரும்ப பிறக்க வேண்டும், பாவமோ புண்ணியமோ இல்லையா. இதே என்ன ஆகுதுன்னா திருதராஷ்டிரர்
இப்ப அவங்களுக்கு என்னாச்சுன்னா 100 மகன்கள் வந்து குருஷேத்திர போர்க்களத்துல வந்து இறந்தாங்க இல்லையா? அப்ப அது நமக்கு தெரியும். அது எதனால 100 மகன்கள் எல்லாருமே இறந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும் போதும் அவங்களுடைய 100 பிறவிக்கு முன்னாடி என்னாச்சாமா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சிறு குழந்தையில விளையாடும் போது என்னமோ வந்து ஒரு குருவியோ என்னமோ வந்து குருவி குஞ்சு அதை வந்து என்ன பண்ணாங்கன்னா கண்ணிலேயே குத்தி குத்தி வந்து அந்த குஞ்சை வந்து கொன்னாங்களாமா. அது பிறக்குமாமா, பிறந்த உடனே வந்து அந்த கண்ணுல குத்தி வந்து கொன்னதுனால, அந்த மாதிரி 100 குஞ்சை வந்து கொன்னதுனால அவங்களுக்கு என்ன ஆச்சு, திரும்ப அந்த விளைவை அவங்க அனுபவிக்க வேண்டும் இல்லையா? அப்ப அதனால என்ன ஆகும், அப்ப 100 மகன்கள் வேணும்னா அவங்க வந்து புண்ணியம் நிறைய சேகரிக்கணும் இல்லையா? புண்ணியம் நிறைய சேர்ந்தாதான் 100 குழந்தைகள் வந்து பிறக்கும். அப்ப வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த 100 குழந்தைகள் பெறுவதற்காக, அந்த புண்ணியம் சேகரிக்கிறதுக்காக அவங்க பற்பல பிறவிகள் எடுத்து புண்ணியம் வந்து சேர்த்த பிறகு அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து அந்த 100 மகன்கள் வந்து பிறந்து அந்த 100 மகன்கள் அவங்க முன்னாடியே வந்து இறந்து போறாங்க. இப்ப இது பாருங்களேன், அப்ப 100 பிறவிக்கு முன்னாடி நடந்த விளைவு 100 பிறவிக்கு அப்புறம் அனுபவிக்கிறாங்க அப்படின்னாக்கா, அப்ப பாருங்க, அப்ப நம்ம வந்து அதுக்கப்புறம் 100 பிறவிகள் நம்ம எடுத்திருக்கோம், அதுல எவ்வளவு பாவ புண்ணியம் செஞ்சிருக்கோம் நமக்கு தெரியுமா? தெரியாது இல்லையா? அப்ப இதை வந்து நமக்கு புரிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப கடினம். ஆனா இதேதான் வந்து இதுல வரும் புருஷோத்தம யோகத்துல வந்து பகவான் வந்து சொல்லுவாங்க. நம்ம புருஷோத்தம மாதத்துல வந்து அந்த அத்தியாயம் வந்து படிப்போம் இல்லையா? அதுல வந்து எப்படி காட்டியிருக்காங்கன்னா தலைகீழான மரம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? அதை பார்த்தாலே நமக்கு வந்து எங்க தொடங்குது எங்க முடியுதுன்னு வந்து கண்டுபிடிக்கவே முடியாது இல்லையா? அப்ப இது வந்து இதை வெட்டக்கூடிய கோடாரி யாரு அப்படின்னாக்கா பகவான் மட்டும்தான் இல்லையா? இவங்க வந்து சொல்லுவாங்க தேவகூதி கபில தேவருடைய அவங்க அம்மா வந்து சொல்றாங்க, இதை வந்து வெட்டக்கூடிய கோடாரி வந்து நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? அப்ப இதுல பகவத்கீதையிலே அதுல புருஷோத்தம யோகத்துல பகவான் சொல்றதும் அதுதான். இதை வந்து நம்ம வந்து எப்படி வந்து வீழ்த்த முடியும்? நம்மளால கண்டுபிடிக்க முடியாது, எங்க தொடங்குது எங்க முடியுது நம்ம தெரிஞ்சா எடுக்கலாம் இல்லையா? எங்க ஸ்டார்ட் ஆகுது எங்க முடியுது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சா நம்ம இது பண்ணலாம். ஆனா நமக்கு வந்து எங்க தொடங்குதுன்னே கூட வந்து தெரிய முடியாது, முடிவு கூட தெரியாது. அது பார்த்தாலே ரொம்ப இதா இருக்கு, கன்ஃபியூஸா இருக்கும். ஆனா இதுக்கு ஒரே ஆயுதம், கற்றின்மை என்னும் ஆயுதத்தால் வெட்டி வீழ்த்த முடியும் அப்படின்னு சொல்லி பகவான் வந்து இங்க சொல்றாங்க. இப்ப அந்த புருஷோத்தம யோகம் உங்களுக்கு நேரம் முடிஞ்சதுன்னா கண்டிப்பா வந்து அது படிச்சு பாருங்க. பகவத்கீதை முழுக்கவும் படிக்கலாம் இல்லையா? நம்ம வந்து டெய்லி எப்பவுமே படிக்கிறது நமக்கு நல்லதுதான். அப்ப அந்த மாதிரி வந்து இங்க சொல்றாங்க. அப்ப அதுதான் எங்க தொடங்குது எப்ப முடியுது, எங்க நம்ம தொடங்கணும், எந்த அளவுக்கு நம்ம திரும்ப பாவத்தை சேர்த்துக்கிறோம். இப்ப ஏன்னா நம்ம வந்து எந்த ஒரு செயல் செஞ்சாலும் எல்லாத்துக்கும் ஒரு விளைவு இருக்கு, பாவமோ இல்ல புண்ணியமோ எப்படியோ நமக்கு வந்துகிட்டே இருக்கு. எந்த மாதிரி அது செயல்படுதுன்னு கூட நம்மளால தெரிந்து கொள்ள முடியாது. அதுதான். ஆனா பகவானை யார் ஒருவர் சரண் அடைந்தார்களோ கண்டிப்பாக வந்து அவளுக்கு வீழ்ச்சி இல்லை இல்லையா? பகவான் வந்து பகவத்கீதையிலே அதுதான் சொல்றாங்க, அர்ஜுனா நீ சொல்லு. ஏன்னா பகவான் சொன்னா சில நேரம் வாக்கு மீறலாம் இல்லையா? அந்த இதுலயும் இதுல குருஷேத்திர போர்க்களத்திலையும் அந்த அமாவாசை அதை வந்து மாத்துறாங்க இல்லையா? பகவானுடைய வாக்கு கூட எப்படி வேணாலும் வந்து மீறுவாரு. ஆனா பக்தருடைய வார்த்தை கண்டிப்பா பகவான் உண்மையாக்கி விடுவார். இப்ப அதனாலதான் வந்து என்ன ஆகுதுன்னா வந்து அர்ஜுனனை வந்து பகவான் வந்து சொல்ல சொன்னாங்க. இப்ப அர்ஜுனனை வந்து சொல்ல சொன்னாங்க. அதனாலதான் வந்து ஏன்னா என்னுடைய பக்தர்கள் என்றும் வீழ்ச்சி அடைவதில்லை. ஏன்னா பகவான் வந்து பக்தர்களுடைய பொறுப்பை பகவான் ஏற்றுக்கொள்கிறார் இல்லையா? ததாமி புத்தியோகம் தான், என்னிடம் வந்தடைவதற்கான அறிவை நானே வழங்குகிறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. அதனால பக்தர்களுடைய பொறுப்பை பகவான் ஏற்றுக்கொள்வதனால அவங்க ஒரு கட்டத்துல வீழ்ச்சி அடைந்த மாதிரி தெரிஞ்சாலும் கண்டிப்பா வந்து அவங்க சப்போஸ் இந்த பிறவியில் இல்லைனாலும் அடுத்த பிறவியிலும் ஒரு வாய்ப்பு வந்து பகவான் கொடுக்கின்றார் இல்லையா? சுச்சினா ஸ்ரீமதாம் கேகே, ஒரு உயர்ந்த குடும்பத்தில் பிறக்கின்ற ஒரு வாய்ப்பு இல்ல அப்படின்னாக்கா ஒரு செல்வந்தர் குடும்பத்தில், ஒரு பிராமணர்கள் குடும்பத்தில், இந்த மாதிரி ஏதோ ஒரு விதத்துல வந்து பகவான் வந்து அந்த ஒரு வாய்ப்பை வந்து கொடுக்கின்றார். திரும்பவும் அந்த செல்வந்தர் குடும்பத்தில் பிறந்தா அப்படின்னாக்கா அவங்களுக்கு நிறைய செல்வம் இருந்ததுன்னா அவங்களுக்கு பக்தி பண்றதுக்கான நிறைய நேரம் இருக்கும். ஆனா அது ஒரு டேஞ்சர் தான் இல்லையா? நிறைய செல்வம் இருந்ததுன்னா அனுபவிக்க வேண்டும் அந்த ஒரு ஆசை வந்து இருக்கும். ஆனா இதே பிராமணர்களுடைய வீட்டில் பிறந்தோம்னா கண்டிப்பா அவங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அது வந்து என்ன பண்ணுவாங்க, பின்பற்றுவாங்க. இப்ப அதையும் அந்த குழந்தையும் வந்து பின்பற்றும் போது திரும்பி பகவானிடம் வர்றதுக்கான வந்து ஒரு வாய்ப்பு வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்லி. அதனால எப்படி பார்த்தாலும் கிருஷ்ண உணர்வின் செயல்கள் வந்து சிறிதளவு செஞ்சாலும் இழப்பே வந்து கிடையாது அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம இங்க வந்து பார்க்கலாம். இந்த விதைகள் இது எப்படி வந்து வருது இல்லையா? அப்ப இதுக்கு வந்து ஒரு எப்படின்னா இப்ப பார்த்த மாதிரி இல்லையா, விதை அந்த பழம் அந்த இது அந்த மாதிரி எல்லாமே வந்து வரிசையா வரும்போதும் இது எல்லாமே, ஆனா இது எப்படி சொல்லப்படுதுன்னா விதை ஆரம்பத்திலே விதை வந்து நம்ம நல்ல நிலையில் இருந்தாதான் என்ன ஆகும்னா பின்னாடி இந்த மாதிரி எல்லாம் அந்த நிலைகள் பற்பல நிலைகள் வந்து உருவெடுக்கும். இதே வந்து நம்ம கிருஷ்ண உணர்வின் செயல்கள்
நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாக்க நம்மளுடைய பக்தி சேவை செய்ய ஆரம்பிக்கும் போது ஆரம்பத்திலே அந்த விதை வந்து வறுக்கப்பட்ட விதை மாதிரி வந்து ஆயிருமாங்க. இப்போ விதை வறுத்துட்டோம்னா என்ன ஆகும் இல்லையா? எதுக்குமே யூஸ் இல்லை இல்லையா? அது நமக்கு எதுவுமே யூஸ் ஆகாது. அப்ப அதே மாதிரிதானாமா இது வரைக்கும் நமக்கு வரப்போறது எல்லாமே வந்து எரித்து சாம்பலாகிவிடும். எது? இந்த ஞானமான நெருப்பு. என்ன நெருப்பு? அந்த அந்த ஞானம் என்ன? நான் உடல் அல்ல, ஜீவாத்மா இல்லையா? நமக்கும் பகவானுக்கும் மட்டும்தான் அந்த உறவு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஞானம் நம்ம திரும்ப 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 வந்து அந்த ஞானத்தை நாம் நினைவுபடுத்தும் போது என்னாகும்? அந்த ஞானம் வந்து எப்படி நெருப்பு போல் செயல்பட்டு ஜட செயல்களின் விளைவுகளை எடுத்துக்கொண்டே இருக்கின்றது இல்லையா? அப்ப அதுதான் எப்பவுமே அந்த ஒரே விஷயம்தான். இவங்க சொல்றாங்க வேதாந்த சூத்திரத்தில் சைத்தன்ய மகாபிரபு வந்து சொல்லியிருக்காங்க, 3 விஷயம்தான் வேதங்கள்ல வந்து சொல்லப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னாக்கா நம்ம திரும்ப நிறைய தடவை இது கேட்டிருக்கோம். ஆனா திரும்ப திரும்ப இதேதான் வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்றோம். ஏன் அப்படின்னாக்கா இந்த ஒரு விஷயம்தான் வந்து இருக்கு. இந்த ஒரு விஷயம் நம்ம புரிந்து கொள்ற வரைக்கும் திரும்ப திரும்ப கேட்டுதான் ஆக வேண்டும் இல்லையா? என்னன்னா பகவானுக்கும் நமக்கும் இருக்கின்ற அந்த உறவு சம்பந்த ஞானம், அதுக்கப்புறம் அந்த பகவானுடைய அந்த சம்பந்த ஞானத்தின் மூலமாக பரமனுடன் அந்த சம்பந்த ஞானத்தை வளர்ப்பதற்கான செயல் பக்தி தொண்டு சேவை அபிதேயா, அதுக்கப்புறம் அதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பிரயோஜனம் கிருஷ்ண பிரேமை. அந்த கிருஷ்ண பிரேமையை அடைவதற்காகத்தான் வந்து நம்ம இது எல்லாமே வந்து நம்ம வந்து செய்யறோம். இப்ப இந்த 3 சம்பந்தா, அபிதேயா, பிரயோஜனம், இந்த 3 விஷயம் மட்டும்தான் வேதங்கள்ல வந்து கூறப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சைத்தன்ய சரிதாமிரதத்துல சில பிரகாசானந்த சரஸ்வதி அவங்களுக்கும் சைத்தன்ய மகாபிரபுக்கும் அந்த உரையாடல் நடக்குது. அப்ப வந்து அவங்க என்ன ஆகுன்னா, அவங்க பிரகாசானந்த சரஸ்வதி நிறைய சீடர்கள் வந்து இருக்காங்க. அவங்க எல்லாருமே மாயாவாதத்தை வந்து பின்பற்றுகிறாங்க. பகவானுக்கு உருவம் இல்லை, நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்லி. இப்ப அங்க வந்து சைத்தன்ய மகாபிரபு வந்து இது எல்லாமே வந்து சொல்றாங்க வேதங்கள்ல. நீங்க இந்த மாதிரி மாயாவாதத்துல வந்து அவங்க சங்கராச்சாரியார வந்து அவங்க எழுதினத இந்த பாஷ்யங்கள் எல்லாமே வந்து பொய் அப்படின்னு சொல்லி வந்து தப்பு அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலயும் வந்து சுட்டி காட்டும் போது அவங்களுக்கு வந்து புரிய வருது. ஓகே, நாங்க வந்து நீங்க சொல்றதே எங்களுக்கு புரியுது, ஆனா இருந்தாலும் அதை வந்து எங்களால விட முடியல. நீங்க சொல்லுங்க, வேதாந்த சூத்திரத்தின் சரியான விளக்கத்தை வந்து எங்களுக்கு கூறுங்க அப்படின்னு சொல்லும் போதும் பகவான் வந்து இந்த விளக்கத்தை எல்லாமே வந்து சொல்றாங்க. நாம வந்து பகவான் தான், கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள், பகவானுக்கு உருவம் இருக்கு, பகவான் 6 ஐஸ்வர்யங்கள் பூரணமாக நிரம்பியவர், பகவானுக்கும் நமக்கும் அந்த உறவு இருக்கு. பகவான் வந்து எப்படின்னா பகவான் மிக உயர்ந்தவராக இருக்கிறார் இல்லையா? பகவானுக்கு சமமானவரோ பகவானை விட உயர்ந்தவரோ எவரும் இல்லை என்றாலும், ஆனால் அந்த பக்தி தொண்டின் வலிமையால் ஒரு சாதாரண ஒரு நபர் கூட செய்யக்கூடிய அந்த ஒரு பக்தி தொண்டின் சேவையின் மூலமாக பகவான் கட்டுப்படுத்தப்படுகிறார். பாருங்க, இது சைத்தன்ய மகாபிரபு இந்த ஸ்லோகத்தை வந்து சொல்றாங்க இங்க. பாருங்க, யாரும் எந்த ஒரு நபராக இருந்தாலும் ஓகே, ஒரு சாதாரண நபர் எப்படி இருந்தாலும் ஓகே, அவங்க அந்த செய்கின்ற அந்த ஒரு சிறிதளவு பக்தி தொண்டு சேவைக்காக பகவான் அந்த பக்தனுடைய கட்டுப்பாட்டிற்கு வருகிறார் இல்லையா? இப்ப பாருங்களேன், இதெல்லாம் கேட்கும் போது நமக்கு எப்படி இருக்கு? பகவானுக்கும் நமக்கும் அந்த நித்திய உறவு இல்லையா? பகவான் இவ்வளவு உயர்ந்தவர். இதே பௌதிகத்துல இங்க பார்த்தோம்னா ஒரு உயர்ந்த நபர் இல்லையா வந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் ரொம்ப டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க இல்லையா? நம்மகிட்ட எல்லாம் பேசுறதுக்கு ஒரு சாதாரண நபராக இருந்திருக்காங்க, அப்புறம் உயர்ந்த நிலைக்கு வந்தாலும் வந்து பேசுறதுக்கு எல்லாம் யோசனை பண்ணுவாங்க இல்ல. இப்ப எல்லாம் பாக்குறோம் அப்படின்னா என்ன ஆகுது? அப்பாயின்மெண்ட் வாங்கணும் இல்லையா? 1 வாரம் 10 நாள் ஆகும், வெயிட் பண்ணுங்க, அந்த மாதிரி எல்லாம் வந்து சொல்றாங்க. ஆனா பகவான் இல்லையா, எல்லா ஆளுநர்களுக்கும் உன்னத ஆளுநர் பகவான். அப்படிப்பட்ட பகவான் எல்லாரையும் வந்து என்ன ஆகுதுன்னா எந்த ஒரு சாதாரண நபர் செய்யக்கூடிய அந்த பக்தி தொண்டு சேவையும் பகவான் ஏற்றுக்கொள்கிறார். அதுதான் பௌதிகத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் உள்ள வித்தியாசம். அதுதான் இல்லையா? பௌதிகத்துல பார்த்தோம்னா ஏற்றத்தாழ்வு இருக்கு, ஆன்மீகத்துல எல்லாருமே வந்து ஜீவாத்மாக்கள், உடல் தான் வேறுபடுதே ஒழிய எல்லாருக்கும் பகவானுடன் பரமனுடன் ஒரு சம்பந்தம் இருக்கு இல்லையா? அந்த ஒரு நிலையில் இருந்துதான் வந்து சில பிரபுபாதர் எல்லாருக்குமே அந்த பக்தியை வந்து கொடுத்தாங்க இல்லையா? எல்லாருக்குமே பக்தி சேவை செய்வதற்கான அந்த உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லி. இப்ப அந்த ஒரு உரிமை தான் வந்து எல்லாருக்கும் வந்து பண்ண முடியும் இல்லையா? இங்க பார்க்கும்போது ஒரு தகுதி வேணும். ஒரு பௌதிகத்துல வந்து ஒரு செயல் பண்ணணும்னா இவங்க பண்ண முடியும், இவங்க பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி வந்து சொல்றாங்க. ஆனால் ஆன்மீகத்தை பொறுத்த வரையிலும் இல்லையா, பகவானுக்கு சேவை செய்வதற்காக எல்லாருக்குமே வந்து உரிமை இருக்கு. உயர்ந்தவர் தாழ்ந்தவர், நம்முடைய ஜாதி இனம் மதம் வேறுபாடு இனம் எதுவுமே வந்து நமக்கு அது தடையே வந்து கிடையாது. ஏன்னா அது ஒரு பௌதிகம். ஏன்னா பௌதிகத்தால் வந்து எதையுமே வந்து பகவானுக்கான பக்தி தொண்டு சேவை பௌதிகத்தின் மூலமாக எதையுமே தடுக்க முடியாது அப்படின்னு வந்து சொல்லப்படுது இது. ஓகே, இப்ப இதுல பார்க்கும்போது இந்த எல்லா பாப விளைவுகள் எல்லாமே வந்து எரித்து விடுகின்றது.
இப்ப இதுக்கு ஒரு உதாரணம் ஒரு பக்தர் வந்து சொன்னாங்க. அதே உதாரணத்தை வந்து நம்ம வந்து இப்ப இங்க விளக்கலாம். ஏன்னா நமக்கு எளிமையா புரியுறதுக்காக. என்னன்னா இப்ப வந்து அம்பு இருக்கு இல்லையா? இப்ப இதுல அம்பு பார்க்கும் போதும் நம்ம கிட்ட வந்து ஒரு 5 அம்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் இல்லையா? அப்ப அந்த 5 அம்புகள்ல வந்து பார்க்கும் போதும் நமக்கு வந்து 4 அம்பு வந்து நம்ம கிட்ட இருக்கு. ஒரு அம்பு வந்து விட்டாச்சு, வில்லுல இருந்து விட்டாச்சு. இப்ப அதை நம்ம விட்ட பிறகு அந்த அம்பை வந்து நம்மளால எதுவும் பண்ண முடியாது இல்லையா? இனி வந்து நம்ம எடுத்து விட போற அம்பை வந்து நம்மளால தடுக்க முடியும். இப்ப அதே மாதிரிதான் இனி நம்ம வந்து இப்ப நம்ம வந்து உடல் எடுத்துட்டு வந்துட்டோம் இல்லையா? இப்ப நம்ம பழுத்து கொண்டு இருப்பதை வந்து அனுபவித்துக் கொண்டு இருக்கின்றோம் இல்லையா? நம்ம வந்து என்ன பண்ணோமோ நம்மளுடைய கர்மா பிரகாரம் தான் நமக்கு சுற்றி இருக்கின்ற உறவுகள் நமக்கு ஏற்படுது. இப்ப இதை வந்து நம்மளால மாற்ற முடியாது. இன்னும் எளிமையா புரியணும்னா நமக்கு அம்மாவை பிடிக்கல, அப்பாவை பிடிக்கல, என்னுடைய சகோதரர் பிடிக்கல இல்லையா, என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர் பிடிக்கல, நம்ம வந்து மாத்த முடியாது இல்லையா? அவங்க அப்படிதான் இருப்பாங்க. அவங்க வந்து நம்ம கஷ்டப்படுத்துவாங்க அப்படின்னாக்க கஷ்டப்பட்டுதான் ஆகணும், வேற வழி இல்லை இல்லையா? இங்க இருந்து மாறி போக முடியாது. ஏன்னா நம்ம பழுத்ததை இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கோம். இதை வந்து பண்ண முடியாது. ஆனா இனி வரப்போறது எல்லாத்தையும் வந்து பக்தி தொண்டின் வலிமையின் மூலமாக வந்து மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி இனி வந்து பார்த்தோம்னாலே இப்ப நமக்கு நடக்கிற ஒரு பெரிதாக நடக்கக்கூடிய அந்த ஒரு விளைவையும் பக்தி தொண்டின் மூலமாக சிறியதாக ஆகும். ஆக்சிடென்ட் ஆகணும்னு நமக்கு இருக்கு. இன்னைக்கு நம்ம வந்து இந்த நேரத்துல இந்த இதுல வந்து நம்ம இந்த இடத்துல போகும்போது நமக்கு ஆக்சிடென்ட் ஆகணும்னு இருக்கு. ஆனா இது என்ன ஆகும்னா போகும், அங்கேயும் நடக்கும். ஆனா என்ன சிறிய கீறலோட முடிஞ்சிடும். அதுதான் இப்ப எல்லா நிலையிலும் நமக்கு அந்த பாதுகாப்பு இருக்கும். இப்ப இதுக்கு ஒரு உதாரணம் நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோமான்னு தெரியல, இருந்தாலும் வந்து நம்ம இது சொல்லலாம். ஏன்னா ஒரு மாதாஜி வந்து இது உண்மையிலேயே நடந்தது. ஏன்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல இருந்து நிஜத்திலேயே வந்து நடந்திருக்கு. நம்ம இது ஒண்ணு மட்டும் வந்து இப்ப பார்க்கலாம். வரும் கிளாஸ்ல வந்து நம்ம வந்து அதுல வந்து பார்க்கலாம். இப்ப என்னன்னா இப்ப வந்து அந்த ஒரு மாதாஜி வந்து சேவையை முடிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப போகும்போது என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் நைட்டு நேரம் ரொம்ப இருட்டுருச்சு. இப்ப அந்த மாதிரி அவங்க வந்து பாக்குறாங்க, சரி இந்த பக்கம் போனோம்னா நம்ம வந்து லேட் ஆகும், ஆனா வெளிச்சம் எல்லாம் இருக்கு, ஆனா இந்த பக்கமான இருட்டா இருக்கு, ஆனா சீக்கிரமா போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த இருட்டு பாதையிலேயே வந்து பகவானை நினைச்சுக்கிட்டே அந்த வழியை நடந்து போறாங்க. இப்ப அது போகும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு 4-5 பேர் வந்து அவங்கள துரத்துறாங்க. இப்ப அந்த மாதாஜி பயந்துட்டு வேகமா ஓடி போறாங்க. இப்ப ஓடி போகும்போது ஆனா இருட்டுல சரியா தெரியல, ஆனா இருந்தாலும் அவங்க போறாங்க. இப்ப அந்த மாதிரி போகும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு இடத்துல குழியில எங்கேயோ வீடு கட்டியிருக்காங்க. அந்த இடத்துல வந்து குழி தோண்டி இருக்காங்க. அந்த குழியில வந்து அந்த மாதாஜி வந்து ஒளிஞ்சுக்கிட்டாங்க. அந்த இடத்துல அந்த நபர்கள் எல்லாமே வந்து நின்ன பிறகு அவங்க பாக்குறாங்க. கொஞ்ச நேரம் இருந்து பார்த்துட்டு டக்குன்னு அவங்க பயந்து திரும்ப ஓடி போயிடுறாங்க. என்ன நடந்ததுன்னு தெரியல அந்த மாதாஜிக்கு. அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. இப்ப அடுத்த நாள் வந்து இந்த போலீஸ் வந்து எல்லாமே வந்து அவங்களுக்கு என்னமோ தெரிஞ்சிருச்சு, அந்த திருடர்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னு சொல்லி அவங்க பிடிச்சிட்டாங்க. இப்ப இருந்தாலும் அவங்க கரெக்டா அவங்க தானே அப்படின்னு சொல்லி வந்து சொல்றதுக்காக அந்த மாதாஜிக்கு வந்து கேக்குறாங்க, நீங்க இந்த மாதிரி வந்து அடையாளம் சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லி. இருட்டுல எனக்கு சரியா தெரியல, நான் பார்த்தா சொல்ல முடிஞ்சானா நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த மாதாஜி வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து போறாங்க. இப்ப அங்க போய் பார்க்கும் போது என்ன ஆகுதுன்னா அந்த நபருக்கு வந்து ஓரளவுக்கு அடையாளம் தெரிஞ்சுது. ஆமா இவங்கதான் என் பின்னாடி வந்தாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த மாதாஜி அவங்க கிட்ட கேக்குறாங்களாமா, இப்ப வந்து நீங்க வந்து பின்னாடியே வந்தீங்க, ஓகே, நான் அந்த குழியில இருந்தது என்ன பாத்தீங்க, ஆனா அதை பார்த்த உடனே திடீர்னு ஏன் பயந்து ஓடுனீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இப்ப பாருங்க, கேட்கும் போது அவங்க சொல்றாங்க, நீங்க அங்க இருந்தீங்க, அந்த குழிக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் 2 பேரும் நின்று இருந்தாங்க. ஒருத்தர் கருப்பா இந்த பக்கம் துப்பாக்கி வச்சு நின்று இருந்தாங்க, அந்த பக்கம் வெள்ளையா துப்பாக்கி வச்சு நின்று இருந்தாங்க. அதனால நாங்க பயந்து ஓடிட்டோம். பாருங்க, யாரு கிருஷ்ண பலராம் அங்க வந்து நின்றுட்டாங்க. அந்த மாதாஜிக்கு கண்ணுல தண்ணி வருதாமா. ஏன்னா வந்து நான் இவ்வளவு நாள் பகவானுக்கு சேவை செஞ்சேன் இல்லையா, அந்த திருடர்கள் யாருன்னே தெரியாது, அவங்க கண்ணுக்கு பகவான் தெரிஞ்சிருக்காங்க, என்னால பகவான் என்னுடைய கண்களுக்கு தெரியலையேன்னு சொல்லி அந்த மாதாஜி வருத்தப்பட்டாங்களாமா. அதுனா பகவான் வந்து எப்பவுமே பக்தர்களை வந்து ஏதோ ஒரு விதத்துல வந்து பாதுகாக்கிறாங்க. என்னதுன்னா நம்மளால புரிஞ்சுக்க முடியல, இதுதான் நடக்குது. ஏன்னா கண்டிப்பா பக்தர்கள் நம்ம வந்து சிறிதளவு சேவை செய்தாலும் நாம மறந்தாலும் பகவான் என்றுமே மறப்பதில்லையாமா. பாருங்களேன், இப்ப இதுதான் இது இங்கேயும் நான் வந்து ஒரு இடத்துல படிச்சேன். இது பாருங்க, பகவான் எந்த அளவுக்கு ரொம்ப ஏன்னா பகவான் எப்படி பார்ப்பாங்கன்னா, இங்க பௌதிக உலகத்துல எப்படின்னா நாம வந்து 199 நல்லது பண்ணியிருந்தாலும் ஒரு தப்பு இருந்தா அததான் இங்க சுட்டி காட்டுவாங்க இல்லையா. நமக்கு நிறைய அனுபவம் இருக்கும் இல்ல, எங்க போனாலும் யாராக இருந்தாலும் பாருங்களேன், எவ்வளவு நல்லா பழகினாலும் அந்த வந்து குறையதான் ஒரு தடவை தான் பண்ணிருப்போம், அவங்க 100 தடவை பண்ண மாதிரி சொல்லி காட்டுவாங்க. ஆனா இதே பாருங்களேன், வைகுண்டத்துல ஆன்மீக உலகத்துல பகவான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம 99 தப்பு இருந்தாலும் ஒரு நல்லது மட்டும் பகவான் வந்து தேடி பார்ப்பாங்களாமா.
அந்த ஒரு நல்லதை வச்சு இவங்களை வந்து இப்படி வெளியே கொண்டு வரலாம். பாருங்களேன், இதுதான் ஒரு பகவானுடைய எண்ணம் இல்லையா? அதுதான் பகவான் எப்படின்னா இந்த முக்குணங்களுக்கு அப்பாற்பட்டவர். பகவான் நம்மள மாதிரி வந்து யோசிக்கிறதே கிடையாது. எப்பவுமே அந்த நல்லதை மட்டுமே பகவான் எடுக்கிறார் இல்லையா? அதுதான் ஏன்னா நமக்கு வந்து எப்படி வந்து இங்க இருந்து நம்ம வந்து வெளியே கொண்டு வரலாம் இல்ல, இந்த துன்பத்திலிருந்து எப்படி கொண்டு வரலாம், அந்த ஒரு நிலைதான். இப்ப பார்த்தோம்னா ஆன்மீக குரு அதேதான், அதே ஒரு மனநிலை தான் இல்லையா? நம்ம பேசுறதுக்கு அவங்க பேசுறதுக்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். எப்படின்னா ஆன்மீக குரு பகவானுடைய ஒரு கருணைக்கு வந்து ஒரு உருவம் கொடுத்தோம்னா யாருன்னா அவங்கதான் ஆன்மீக குரு இல்லையா? அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம வந்து எவ்வளவோ தப்பு செஞ்சாலும் நம்மளுடைய நல்லதை மட்டுமே எடுத்து கூறுவார் இல்லையா? அப்ப இது வந்து சில இந்த நேரத்துல கண்டிப்பா சில பிரபுபாதர் பத்தி நான் ஒரு விஷயம் வந்து கண்டிப்பா சொல்லணும். நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன், கண்டிப்பா இங்க நான் சொல்றேன். என்னன்னா இப்ப வந்து ஒரு நாள் வந்து இந்த மாதிரி நிறைய இதுல இயக்கங்கள் அங்க இங்க வந்து இருக்கு, நடக்குது. இந்த மாதிரி இஸ்கானி வந்து இப்ப வந்து நிறைய இடத்துல நடக்கிற மாதிரி அங்கேயே வந்து தொடங்கி இருக்காங்க. இப்ப அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு சில பக்தர்களை வந்து அங்க உருவாக்கி இருக்காங்க. இப்ப அந்த மாதிரி இருக்கும்போது அந்த இடத்துல இருந்து என்ன ஆகுதுன்னா ஒரு நபர் அவங்க வந்து ரொம்ப ரொம்ப என்ன தப்பு செய்யணுமோ எல்லா தப்பும் செஞ்சு ஜெயிலுக்கு போயிட்டு வெளியே வந்ததுனால யாருமே வேலைக்கு சேர்த்துக்கல. இப்ப அதனால என்ன ஆகுதுன்னா அந்த நபர் வந்து சரி இஸ்கான்குள்ள வந்து வர்றாங்க. இப்ப அங்க வந்த உடனே அவங்க ரொம்ப சின்சியரா வந்து சர்வீஸ் பண்றாங்க. ஏன்னா வந்து ரொம்ப வந்து அடிபட்டுட்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு அந்த வாழ்க்கையினுடைய அந்த ஒரு இது வந்து தெரியுது. இதுக்கு வந்து ஸ்ரீனிவாஸ் ஹரி பிரபு எப்பவுமே வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லுவாங்க. எப்படின்னா இந்த எதுவுமே இல்லை என்று உணர்ந்த பின்னர் உண்டு என்பார். எனக்கு அந்த வார்த்தை வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இங்க வந்து எல்லாமே அனுபவப்பட்டு புரிஞ்ச பிறகு இங்க எதுவுமே கிடையாது, இங்கே எந்த பௌதிக உலகத்துல எதுவுமே வந்து உபயோகம் இல்லை, எந்த வேல்யூம் இல்லை அப்படின்னு சொல்லி யார் ஒரு புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்கதான் வந்து என்ன சொல்லுவாங்க, பகவான் ஒருத்தர் அப்படின்னு சொல்லி இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒத்துக்குவாங்களாமா. நம்ம கேட்கிறோம் இல்லையா? அப்பதான் அவங்க ஒத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி அவங்கதான் வாழ்க்கையை வந்து அந்த அனுபவிச்சுட்டு வந்ததுனால நல்லா வந்து சர்வீஸ் பண்றாங்க. அதனால அங்க இருக்கிறவங்களுக்கு வந்து பிடிச்சு போச்சு, அங்க இருக்கிற சன்னியாசிக்கு வந்து ரொம்ப பிடிச்சு போச்சு. இப்ப அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு நாள் பிரபுபாதர் அந்த இடத்துக்கு வர்றாங்க. இப்ப அங்க வரும்போது அங்க என்ன பண்றாங்கன்னா அந்த சன்னியாசி வந்து எல்லாருடைய பக்தரையும் வந்து இது இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது அந்த நபர்கிட்ட வந்து பேசுறாங்க. இந்த மாதிரி இந்த பக்தர் வந்து இந்த மாதிரி ஒரு சேவை செய்யறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் போது இப்ப அவங்க கிட்ட வந்து பிரபுபாதர் வந்து கேக்குறாங்க, நீங்க முதல்ல என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவங்க சொல்லல, ஜெயில இருந்து வந்தா உள்ள சேர்த்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லல. சொல்லாம என்னமோ சொல்லி உள்ள சேர்ந்துட்டாங்க. அப்புறம் இவங்க கிட்ட கேட்கும் போது அவங்க சொல்றாங்க அவங்களுக்கு சொல்ல மனசு இல்ல. அவங்க வந்து எத்தனையோ பேச்சு அந்த பக்தர் மாத்தினாலும் பிரபுபாதர் திரும்ப திரும்ப அதே தான் கேக்குறாங்க, நீ வந்து முதல்ல எங்க இருந்த, என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஒரு தூய பக்தர் இல்லையா, ஆனா பார்க்கும் போதே தெரியும். அதனால அவங்க கிட்ட பொய் சொல்றதுக்கு மனசு இல்லாம அவங்க ரொம்ப இது மெதுவா பேசுறாங்களாமா, நான் ஜெயில இருந்து வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இதை கேட்ட உடனே பிரபுபாதர் வந்து நீ கவலையே படாத, கிருஷ்ணர் கூட ஜெயில தான் பிறந்தாங்க. அது சொன்ன உடனே அந்த பக்தருடைய மனசு எல்லாமே வந்து இந்த இருக்கிற பாரம் எல்லாம் குறைஞ்சு போச்சாமா. பாருங்களே, அந்த வந்து நீ எவ்வளவு தப்பு பண்ணியிருந்தாலும் ஓகே இல்லையா, அது ஒரு இது ஏதோ ஒரு காரணத்தினால வந்து ஏற்பட்டிருக்கு. ஆனா வந்து நம்ம ஜீவாத்மா அந்த ஒரு நிலையிலிருந்து பார்த்து வந்து பிரபுபாதர் என்ன பண்ணாங்க, எல்லாரையும் வந்து ஏற்றுக்கொள்கிறார். அதுதான் வந்து ஒரு குருவினுடைய இது, அந்த ஒரு மனநிலை. அதனாலதான் வந்து அப்ப அந்த ஒரு பக்தர் வந்து அப்ப நினைச்சாங்களாமா, எனக்கு வந்து ஒரு குரு இருந்தாங்க அப்படின்னாக்கா இவங்கதான் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பிற்காலத்துல மிக உயர்ந்த சன்னியாசியாக வந்து அவங்க மாறினாங்களாமா. பாருங்களேன், உபன்யாசம் அவங்க பண்ற அளவுக்கு ஒரு பெரிய பிரீச்சராக வந்து வந்துட்டாங்க. அதுதான் ஒரு ஆன்மீக குருடைய அந்த ஒரு வார்த்தை இல்லையா? அப்ப வந்து இவ்வளவு நம்ம வந்து அந்த பாரம் இருந்தாலும் எல்லாமே நமக்கு வந்து போயிடும், அந்த ஆன்மீகருடைய சக்தி. ஏன்னா வந்து எந்த ஒரு எப்படி சொல்ல வர்றதுன்னா நம்முடைய மனநிலையை வந்து எப்படி வேணாலும் அதை மாத்த முடியும். அந்த ஒரு சக்தி வந்து ஆன்மீக குருவுக்கு வந்து இருக்கு இல்லையா? ஆன்மீக குருவை பற்றி அன்னைக்கு நம்ம பேசுறோம், நம்ம இன்னும் பேசிக்கிட்டே போகலாம். வந்து அடுத்த ஸ்லோகத்துக்கு வந்து போகலாம். அதுக்கப்புறம் ஸ்லோகம் 38. நஹி ஞானேன சத்ருஷம் பவித்ரம் இஹ வித்யதே தத் ஸ்வயம் யோக சம்சித்தக காலேனாத்மனி விந்ததே. மொழிபெயர்ப்பு: இவ்வுலகில் உன்னத ஞானத்தை போல் சிறந்ததும் தூய்மையானதும் வேறொன்றும் இல்லை. இத்தகு ஞானமே எல்லா யோகங்களின் முற்றிய பலமாகும். பக்தி தொண்டின் பயிற்சியினால் இதை அடைந்தவன்
காலப்போக்கில் இந்த ஞானத்தை தன்னில் அனுபவிக்கிறான். பொருளுரை: உன்னத ஞானத்தை பற்றி நாம் பேசுகையில் ஆன்மீக உணர்வின் அடிப்படையில் பேசுகின்றோம். உன்னத ஞானத்தை போன்று தூய்மையானதும் சிறந்ததும் வேறு எதுவும் இல்லை. அறியாமையே நமது பிணைப்பிற்கு காரணம், ஞானமே நமது முக்திக்கு காரணம். இந்த ஞானம் பக்தி தொண்டின் பழுத்த பழமாகும். உன்னத ஞானத்தில் நிலை பெறும் போது அமைதியை வேறெங்கும் தேட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் ஒருவன் அமைதியை தன்னிலேயே அனுபவிக்கின்றான். வேறு விதமாக கூறினால் ஞானமும் அமைதியும் கிருஷ்ண உணர்வில் முற்று பெறுகின்றன. இதுவே கீதையின் இறுதி முடிவு இல்லையா? இப்ப இங்க திரும்ப பகவான் அதே தான் அந்த உன்னத ஞானத்தை பற்றி தான் திரும்ப இங்க விளக்குறாங்க இல்லையா? அப்ப இது எப்படி சொல்லப்படுது? தூய்மையானதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா? இப்ப இதேதான் இங்க பாக்குறோம் இல்லையா? 9வது அத்தியாயத்திலும் மிக ரகசியமான அறிவு இல்லையா? ராஜவித்யா ராஜகுக்கியம் பவித்ரம் இதம் உத்தமம் பிரத்யக்ஷாவகமம் தர்மியம் சுசூகம் கர்த்தம் அவ்யயம் இல்லையா? பக்தி தொண்டு நம்ம தொடங்குறதுக்கும் ரொம்ப எளிமையானது, தூய்மையானது, அதுக்கப்புறம் மிகவும் ரகசியமானது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது இப்ப அந்த உன்னத ஞானம் இப்ப பார்த்தோம்னா நம்ம இதேதான் நம்ம 2 வகுப்புல பார்த்துட்டு இருக்கோம் இல்லை? இந்த உன்னத ஞானம் என்ன, ஞானம் பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம். இப்பயும் நம்ம பார்த்தோம். அந்த உன்னத ஞானம்னா என்ன இப்போ நம்ம விளக்கணும். யாராவது சொல்றீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஞானம் பற்றி தான் இப்ப பார்த்துட்டு இருக்கோம் மாதாஜி. அதே தான் இப்ப பேசிட்டு இருக்கோம். பகவான் திரும்ப திரும்ப அந்த உன்னத ஞானம் தான் சொல்றாங்க. இங்க தூய்மையானது, இந்த ஞானம் தெரிஞ்சதுன்னா நீங்க இந்த துன்ப கடலை கடக்க முடியும் அப்படின்னு சொல்லி செயல்பட்டு எல்லாத்தையும் தட செயல்களின் விளைவுகளையும் எரித்து விடும் அப்படின்னு சொல்லி இந்த ஞானத்தை சொல்றாங்க. அந்த ஞானம்னா என்ன? கரெக்ட் மாதாஜி, அதுதான் திரும்ப திரும்ப நம்ம அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. ஸ்லோகம் 35ல பரமனின் பாகமாக இல்லையா? நம்ம எல்லா ஜீவாத்மா இல்லையா? அன்னைக்கு அந்த போன இதுலயும் பார்க்கும்போது திடீர்னு வாய்ஸ் கட் ஆயிடுச்சு. என்னன்னா நம்ம எல்லாரையும் எப்படி பார்ப்போம்னா, நம்ம பாக்குற நிலை எப்படி? இவங்களுக்கு எனக்கு பிடிக்கும், இவங்களை பார்த்தா எனக்கு பிடிக்காது இல்லையா? இவங்கள ஒரு மாதிரியானவங்க நம்ம பார்த்து பேசணும் இப்படிதான் நினைப்போம் இல்லையா? இவங்களை பார்த்தா வெறுப்போம், அந்த மாதிரிதான் நம்ம பார்ப்போம். ஆனால் உண்மையிலே பாக்குறது என்ன? எல்லாருமே ஜீவாத்மா இல்லையா? அப்ப எங்க ஆன்மீக குரு பாக்குறது அந்த மாதிரிதான் இல்லையா? ஆன்மீக குரு எப்படி பாக்குறாங்க? எல்லாருமே ஜீவாத்மாக்கள். இவன் உயர்ந்தவன், இவன் தாழ்ந்தவன், இவன் ஆண் பெண், இவன் இந்த உடலில், இவன் நாய், இவன் அப்படியெல்லாம் பாக்குறதே இல்லை இல்லையா? வித்யா வினய சம்பன்னி பிராமணி கவி ஹஸ்தினி சுனிச்சைவ ஸ்வபாகேஷ பண்டிதா சமதர்ஷினக, எல்லாரையும் சமமாக பாக்குறாங்க. அதுதான் இல்லையா? பிரபுபாதா அதே அந்த ஒரு மனநிலை தான் எப்பவுமே உத்தம பக்தர் பார்க்கக்கூடிய அந்த மனநிலை அதுதான் இல்லையா? எவ்வளவு ஒரு கீழ்த்தரமான ஒரு செயல் செஞ்சாலும் நாம என்ன பண்ணுவோம்? கண்டிப்பா டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவோம். ஐயோ இவங்ககிட்ட பேசக்கூடாது, இவங்ககிட்ட பழகக்கூடாது அப்படின்னு சொல்லி இல்லையா? அந்த கேரக்டர் நமக்கு வந்துடும். ஏன்னா நம்ம ரொம்ப தாழ்ந்த நிலையில இருக்கோம் இல்லையா? நமக்கு அது வந்துடும். ஆனா அவங்க எப்படி பாக்குறாங்க? எப்பவுமே பகவானுடைய அந்த ஒரு சம்பந்தம். இவன் ஜீவாத்மா இல்லையா? ஏதோ ஒரு காரணத்தினால் அந்த ஒரு நிலையில் அவன் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். அப்ப அவங்களை எப்படி வெளியே கொண்டு வரலாம்? அவங்களுடைய மனநிலை எல்லாமே அந்த மாதிரிதான் இல்லையா? பிரபுபாதர் அந்த ஒரு மனநிலையிலிருந்துதான் எல்லாருக்குமே அந்த பக்தியை விநியோகம் செஞ்சாங்க. அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஞானம் தான் எல்லா யோகங்களிலும் முற்றிய பலமாகும் அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த ஒரு நிலையில் நம்ம வந்துட்டோம் அப்படின்னாக்கா என்ன ஆகுது? அந்த ஒரு பயிற்சி நம்ம செய்யும் போதும் பகவானுக்கும் நமக்கும் இருக்கின்ற அந்த உறவு, அந்த உறவின் மூலமாக செய்யக்கூடிய செயல் தான் பக்தி தொண்டு சேவை. இது தொடர்ந்து நம்ம செய்யும் போது என்ன ஆகுது? காலப்போக்கில் அந்த ஞானத்தை தன்னில் அனுபவிக்கிறான் இல்லையா? கிருஷ்ணருக்கும் நமக்கும் மட்டும்தான் அந்த உன்னத ஞானம் இருக்கு பாருங்களேன். ஏன்னா நம்ம எத்தனையோ பேர் இருக்கோம் இல்லையா? எத்தனை ஜீவாத்மாக்கள் இருக்காங்க. ஒவ்வொரு ஜீவாத்மாவுக்கும் தனித்தனியாக பகவானுக்கும் நமக்கு ஒரு சம்பந்தம் இருக்கு பாருங்களேன். கேட்கறதுக்கு எவ்வளவு நல்லா இருக்கு. ஏன்னா எத்தனையோ ஆளுநர்கள் இருக்காங்க. எல்லா உன்னத ஆளுநர் யாருன்னா பகவான் மட்டும்தான் இல்லையா? அப்ப எவ்வளவு உயர்ந்த நபர். ஏன்னா பகவானை விட உயர்ந்தவர் யாரும் இல்லை, பகவானுக்கு சமமானவரும் யாரும் இல்லை. அந்த உயர்ந்த நபர், அந்த உயர்ந்த பகவானோட அந்த நபர், அவருக்கும் நமக்கும் உள்ள உறவு இருக்கு பாருங்களேன். கேட்கவே நமக்கு எவ்வளவு இதா இருக்கு இல்லையா? ரொம்ப நல்லா இருக்கு. அந்த உறவை என்ன ஆகுதுன்னா நம்ம விட்டுட்டு வந்துட்டோம். அந்த உறவை திரும்ப நம்ம புதுப்பிக்கணும். அதுதான் பக்தி தொண்டு சேவை
இல்லையா? நம்ம எந்த அளவுக்கு வந்து நம்ம செய்யறோமோ அந்த அளவுக்கு பகவானுக்கும் நமக்கு அந்த உறவு, அந்த நெருக்கம் வந்து அதிகமாகுது. காலப்போக்கில் அந்த ஒரு கட்டத்துல அந்த முதிர்ந்த நிலை வரும்போது என்ன ஆகுமாமா, நம்ம பகவானோட எந்த அளவு சம்பந்தம், எந்த அளவுக்கு உறவு இருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு வெளிப்படுத்தப்படுமாமா. இது வந்து பிரபுபாதர் அறிமுகத்துல வந்து எழுதுவாங்க, அந்த சித்த தேகம் அப்படின்னு சொல்லிட்டு. அது நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். அந்த ஏன்னா நமக்கு புரியாது, இப்ப தத்துவ ரீதியா படிச்சா மட்டும்தான் வந்து புரியும். அவ்வளவுதான் நம்ம புரிஞ்சுக்க முடியும் நம்ம அந்த நிலை வரும்போது. ஏன்னா அந்த பிரேமை நிலை நம்ம அனுபவிச்சது இல்லை, அது வரும்போதுதான் நம்மளால வந்து அது புரிந்து கொள்ள முடியும். அந்த ஒரு நிலை வரும்போது என்ன ஆகுமாமா, நம்ம வந்து பகவானோட எல்லாருக்கும் 5 விதமான உறவு இருக்கு இல்லையா? சாந்தரசம், தாசிய ரசம், சக்கிய ரசம், வாத்சல்ய ரசம், மாதுரிய ரசம் இல்லையா? யசோதாமா வந்து வாத்சல்ய ரசத்துல வந்து இருக்காங்க, அர்ஜுனன் வந்து சக்கிய ரசத்துல வந்து இருக்காங்க, ஹனுமான் தாசிய ரசம் இல்லையா? நம்ம வந்து ஆரம்பத்துல பக்தியில வரும்போது எல்லாருமே சாந்த ரசத்துலதான் வந்து உள்ள வர்றாங்க. அது அதுல வந்து என்னாகும், நமக்கு வந்து ரொம்ப ஸ்மூத்தா போகும் நம்முடைய எல்லாமே, பக்தி எல்லாமே. நம்ம சேவையில உள்ள இறங்க இறங்க என்ன ஆகும்னா, பக்தியில முன்னேற முன்னேற நமக்கு வந்து அந்த கஷ்டங்கள் எல்லாமே வந்து வரும், எல்லாமே நம்ம கடக்கணும். ஏன்னா பகவான் வந்து அந்த சோதனைகள் வந்து கொடுக்குறாங்க, நம்ம எந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து முன்னேறுறோம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா பரீட்சை எல்லாம் வருது இல்லையா குழந்தைங்களுக்கு எல்லாமே, எதுக்காக வைக்கிறாங்க? அவங்க அடுத்த நிலைக்கு போறதுக்காக, அவங்களுடைய சோதிக்கிறதுக்காக. அதனால பகவான் வந்து எந்த ரூபத்துல வேணாலும் நமக்கு அந்த சோதனைகள் வந்து கொடுப்பாங்க. நாம வந்து என்ன பண்ணணும்னா அது கடக்கணும் இல்லையா? நம்ம வந்து அதனாலதான் என்ன பண்றோம்னா டெய்லி நம்ம பகவத்கீதை படிக்கணும் அப்படின்னு சொல்றது காரணம் அதுதான். நான் ஆரம்பத்துல நம்ம வந்து பண்றோம் இல்லையா, படிக்கும் போது ஈஸி, ஏபிசிடி மட்டும் படிக்கிறது ஈஸி. இன்னும் உள்ள அடுத்தடுத்த வகுப்பு போகும்போது என்ன ஆகும், ஏபிசிடி ஸ்ட்ராங்கா இருந்தாதான் அடுத்ததும் நமக்கு புரியும் இல்லையாப்பா? அதே மாதிரிதான் நம்ம வந்து எப்பவுமே தத்துவங்கள் நமக்கு கரெக்டா இருந்தாதான் அடுத்த ஒரு படிநிலைக்கு நம்ம முன்னேறி போகும்போது நமக்கு என்ன ஆகும்னா கீழே விட மாட்டோம். இல்ல அப்படின்னாக்க என்ன ஆகும்னா டெஸ்ட்ல ஃபெயில் ஆயிடுச்சுன்னா திரும்ப முதல்ல இருந்து வரணும் இல்லையா? பகவான் பார்ப்பாங்க ஒரு கட்டத்துல, ஓகே இந்த பக்தர் இவ்வளவு நாள் பயிற்சி பண்றாங்களே, இவங்களுக்கு அந்த ஒரு சோதனை வந்து கொடுக்கலாம் இல்லையா, அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பகவான் வந்து ஒரு கட்டத்துல வந்து பார்ப்பாங்களாமா. இப்ப அந்த ஒரு கட்டத்துல வந்து கொடுக்கும் போதும் அந்த சோதனையில நம்ம வெற்றி நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னாக்கா அடுத்த நிலைக்கு நம்ம போவோம். அதனால என்ன ஆகும்னா நமக்கு ஜபம் நல்லா இருக்கணும். நம்ம நல்ல ஜபம் பண்ணோம்னா என்ன ஆகும்னா நல்ல சேவை கிடைக்குமாமா. நல்ல சேவை பண்ணா நல்ல, கேட்டிருக்கீங்களா? சொல்லுங்க மாதாஜி. சொல்லுங்க, அடுத்து என்ன கிடைக்கும்? உயர்வோம் இல்லையா? நம்ம வந்து நல்ல ஜபம் பண்ணா நல்ல சேவை கிடைக்கும் இல்லையா? அப்ப நல்ல சேவை என்ன ஆகும், ஆன்மீகருடைய திருப்திக்கு வந்து திருப்தி அடைஞ்சாதான் நம்ம இன்னும் நல்ல ஜபம் செய்ய முடியும். இன்னும் நம்ம நல்ல ஜபம் செஞ்சு நல்ல சேவை. இதே வந்து நம்ம திரும்ப 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 வெற்றி அடைஞ்சு கடைசி டெஸ்ட் என்ன, மரணம். அந்த ஒரு நிலையில கிருஷ்ணா அப்படின்னு சொல்லணும். அதுக்காக பகவான் நம்மளை இப்ப இருந்தே தயார் செய்கின்றார். அதனால இங்க பாக்குற மாதிரி அந்த ஒரு ஸ்லோகம் நான் எப்பவுமே வந்து அந்த கோடிங்ஸ் வந்து கொடுப்பேன் இல்லையா? மாம் செய்யோபி விசாரேன பக்தி யோகின செய்வதே சகுணான் சமைதீதி தான் பிரம்மமூயாய கல்பதி. ஒருவன் எச்சூழ்நிலையும் தவறாமல், எந்த ஒரு சூழ்நிலை இருந்தாலும் ஓகே, ரொம்ப வருத்தமாக இருந்தாலும், ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலும், ரொம்ப டிஸ்டர்பா இருந்தாலும், ரொம்ப குழப்பமான நிலை இருந்தாலும், எவ்வளவு புகழ் வந்தாலும், எப்படி வந்தாலும் ஓகே. ஏன்னா இந்த பௌதிக உலகத்துல இந்த சூழ்நிலை வந்துகிட்டே இருக்கு. ஆனால் எல்லா சூழ்நிலையிலும் நான் உடல் அல்ல, ஜீவாத்மா, நான் பகவானுடைய ஒரு பாகம், என்னுடைய நிலை ஜீவேர ஸ்வரூபய கிருஷ்ணேர நித்தியதாச அப்படின்னு சொல்லி எல்லா நிலையிலும் என்னுடைய பக்தி சேவை நான் தொடர்ந்தேன் அப்படின்னாக்கா என்னாகும், சகுணான் சமதீதை தான், உடனடியாக அவன் முக்குணங்களை கடந்து பிரம்ம பூயாய கல்பதி, பிரம்மன் நிலையை அடைகின்றான். அதனால எந்த சூழ்நிலை வந்தாலும் ஓகே. ஏன்னா இந்த பௌதிக உலகத்துல இப்படிதான் இருக்கும், இந்த டிசைனே அப்படிதான் இல்லையா? 3 வகை துன்பங்கள் இருக்கு, நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? உடலால் மனதால் ஏற்படும் துன்பங்கள், பிற உயிரினங்களால் ஏற்படும் துன்பங்கள், அதுக்கப்புறம் இயற்கை சீற்றத்தினால் ஏற்படும் துன்பங்கள். இது எப்படி வேணாலும் வந்துகிட்டே தான் இருக்கும். இருந்தாலும் நம்மளுடைய பக்தி சூழ்நிலை எப்பவுமே நம்ம செஞ்சோம் அப்படின்னாக்கா உடனடியாக இந்த முக்குணங்களை கடக்க முடியும் இல்லையா? பகவான் சொல்றாங்க அடுத்த இடத்துலயும் இல்ல 7வது அத்தியாயத்துல, வைதிகேசா குணமயி மமமாயா துரத்தியா மாம் ஏவைய பிரபத்தியந்தி மாயாமேதம் தரந்தித்தே அப்படின்னு சொல்லி. என்னது, என்னுடைய மாயா சக்தி என்னுடையதுதான், ஆனா இதை கடப்பதற்கு ரொம்ப ரொம்ப கடினம். ஆனால் யார் என்னை சரணடைகிறார்களோ அவர்கள் உடனடியாக கடக்க முடியும். அதுதான், இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இங்க சுத்தியில இருக்கிற அந்த ஒரு சூழ்நிலை நாம் எப்பவுமே வந்து டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. ஏன்னா இது எப்படி இருந்தாலும் கடந்து போகும். நம்ம வருத்தப்பட்டாலும், ரொம்ப சந்தோஷப்பட்டாலும், எப்படி இருந்தாலும் அந்த சந்தோஷம் கடந்து போகும். துன்பம் அதிகமாக வந்தாலும் அதுவும் கடந்து போயிடும். எதுவும் நிரந்தரம் இல்லை
நிரந்தரமாக இருக்கிறது என்ன? நான் உடலல்ல ஆத்மா, ஜீவாத்மா இல்லையா? அப்ப அதுதான் பகவானுக்கு செய்யக்கூடிய அந்த பக்தி தொண்டு சேவை மட்டும்தான் நிரந்தரமானது. அந்த ஒரு மனநிலை என்னன்னா எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும் இல்லையா? நமக்கு நல்லா எல்லாமே நல்லா போகுது இல்லையா? நம்ம உடல்நிலை நல்லா இருக்கு, நம்ம சூழ்நிலை நல்லா இருக்கு, நம்ம சுத்தி இருக்கிறவங்க நல்லா இருக்கும் போது பக்தி பண்றோம். இது எல்லாருக்குமே நினைச்சார். ஆனால் ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது நாம் என்ன மனநிலை வெளிப்படுத்துறோம் இல்லையா? எல்லா நிலையும் பக்தி சேவை செய்ய அதுதான் பகவான் கொடுக்குறாங்க. அந்த சோதனை, அந்த சோதனை பகவான் தான் கொடுக்குறாங்க, அந்த டெஸ்ட். ஏன்னா பக்தர்களுக்காக வரும்போது அந்த ஒரு பாவ செயல் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. பக்தர்களுக்கு அந்த புண்ணிய செயல் வருதா அப்படின்னாக்கா அது பகவானே குடிக்கின்றார். அது அவங்க கர்மத்தினால் வருவது கிடையாது. இப்ப சுதாமா பிராமணருக்கு கர்மத்தால் அவங்களுக்கு விளைந்தது இல்லை, பகவானே கொடுத்தார் இல்லையா? அவங்களுடைய உயர்ந்த நிலை அது பகவானால கொடுக்கப்பட்டது. ஏதோ ஒரு சோதனைகள் ஒரு பக்தருக்கு வருது அப்படின்னாக்கா அது என்ன, அதுவும் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப பாருங்களேன், குரு மகாராஜுக்கு எல்லாம் ஜெயபதக குரு மகாராஜுக்கு இல்ல அவங்களுக்கு நிறைய சோதனைகள் வருது. இப்ப சாதாரண நபர் என்ன நினைக்கலாம்னா, ஏன்னா இவங்க இவ்வளவு நாள் பக்தி பண்றாங்க, குரு மகாராஜ் எல்லாம் அப்படி சொல்றாங்க, இவங்களுக்கு ஏன் இந்த மாதிரி வருது? ஒரு சாதாரண நபருடைய புரிந்துணர்வு அப்படி. ஆனா என்ன சொல்லப்படுதுன்னா, அவங்க இந்த எவ்வளவு உயர்ந்த நிலையில் இருக்காங்க, அந்த நிலையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அவங்க பக்தி நிலையிலிருந்து வீழ்ச்சி அடைய மாட்டார்கள் இல்லையா? பகவான் காட்டுறாங்க. ஒரு உயர்ந்த பக்தர் அவங்க எப்படி பார்ப்பாங்க, அவங்க எப்படி இருக்காங்கன்னா எப்பவுமே நான் ஜீவாத்மா. அவங்க அந்த உடல் கண்ணோட்டத்துல இருந்தே அவங்க இல்ல, அந்த அளவுக்கு அவங்க உயர்ந்த நிலையில இருக்காங்க. இப்ப அவங்க என்ன ஆகுதுன்னா, அது அவங்களுடைய இதுலாம அவங்க இதுலாம வருது மெசேஜ் எல்லாமே குரு மகாராஜ் பத்தி வரும்போது எப்படி சொல்லப்படுதுன்னா, அவங்களுடைய மனநிலை அவங்க இல்ல ஆபரேஷன் பண்றதுக்காக இதுல ஐசியூ எல்லாம் அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஆனா அந்த இதுல இருந்து அவங்க எப்படி பேசுறாங்கன்னா, இந்த மாதிரி நான் சைத்தன்ய மகாபிரபு இந்த இதுல தீவுகள்ல இந்த மாதிரி நான் சேவைகள் பண்ணணும், அது அவங்க மைண்ட்ல அதுதான் ஓடிட்டு இருக்கு. அவங்க அதுதான் பேசுறாங்களாமா. அந்த ரெக்கார்டிங் எல்லாம் கொடுத்து சொல்றாங்க பாருங்களேன். அவங்களுடைய மனநிலை நான் பகவானுக்கு எப்படி சேவை செய்ய வேண்டும், அதுதான் அவங்களுடைய மனநிலை. நான் ஜீவாத்மா, அது மட்டும்தான் அவங்களுடைய இது. அவங்களுக்கு இந்த உடல் உணர்வுலேயே அவங்க தாண்டியே இருக்காங்க. அதை பகவான் நமக்கு காட்டுகிறார் இல்லையா? அப்ப அவங்களுடைய உயர்ந்த நிலை அப்படி இருக்குன்னு சொல்லி நமக்கு காட்டுறதுக்காக அவங்களுக்கு அந்த சோதனை. இது நமக்கு வருது அப்படின்னாக்கா நாம முழுமையா சரண் அடையல இல்லையா? அதனால நம்மளுடைய கர்ம கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. அதனால அதை நம்ம அனுபவிக்கிறோம். நமக்கும் அவங்களுக்கும் ரொம்ப நெருக்கம் நம்ம பார்க்கவே முடியாது. அவங்க வர்றதுக்கு நமக்கு வர்றதுக்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. இதுதான் இதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். ஓகே, நம்ம எங்கேயோ பேசணும், எங்கேயோ வந்துட்டோம். ஓகே, இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? ஓகே, இல்லையா இதுல சகுணான் சம்மதித்தான். ஓகே, அதுதான் எல்லா சூழ்நிலையிலும் நம்ம பகவானை நினைக்க வேண்டியது அவசியம் அப்படின்னு சொல்லி, அதான் பகவான் அந்த சோதனைகள் நம்ம எப்பவுமே வெற்றி கொள்ள வேண்டியது அவசியம். கண்டிப்பா வரும் இல்லையா? நம்ம முன்னேறி போக போக பகவானை நெருங்க 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 என்ன ஆகும்னா நமக்கு கண்டிப்பா அந்த ஒரு கஷ்டங்கள் இருக்கும் இல்லையா? இதுல மிகுந்த கோபியர்கள் இல்லையா, அவங்களுடைய நிலை எப்படி எல்லா அந்த முழு அடையாளத்தையும் பகவான் எடுப்பார். நம்ம ஜீவாத்மா அப்படின்னு சொல்லி இல்லையா? அப்ப அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, பகவானுடைய அந்த புல்லாங்குழல் இசை கேட்ட உடனே அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க அதுல கிருஷ்ணா புக்கு படிச்சிருந்தீங்கன்னா தெரியும் இல்லையா? அப்ப அதுல சொல்லப்பட்டிருக்கு. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு கோபி அவங்க கணவருக்கு பரிமாறிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கோபி கிச்சன்ல என்னமோ பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னொரு கோபி குழந்தைகளுக்கு பால் கொடுத்துட்டு இருந்தாங்க இல்லையா? இன்னொரு கோபி குழந்தைய தூங்க வச்சிட்டு இருந்தாங்க. இன்னொரு கோபி என்னமோ தண்ணி எடுத்துட்டு இருந்தாங்க. கிருஷ்ணனுடைய புல்லாங்குழல் இசை கேட்ட உடனே என்ன பண்ணாங்க, எல்லாத்தையும் போட்டுட்டு அப்படியே போயிட்டாங்க. இது நம்ம பௌதிகமா பார்க்கும்போது என்ன ஆகுது, நமக்கு தப்பா தெரியுது. ஆனா அவங்களுடைய மனநிலை என்ன, நான் உடல் அல்ல ஜீவாத்மா இல்லையா? பகவானுடைய ஒரு பாகம் நான் இல்லையா? பகவான் தான் உன்னத அனுபவிப்பாளர் இல்லையா? புலன்களின் எஜமான ரிஷிகேச சேவனம் இல்லையா? பகவான் தான் உன்னத அனுபவிப்பாளர், நாம ஜீவாத்மா பகவானுடைய சேவகன். அந்த ஒரு மனநிலையிலிருந்து தான் அவங்க செயல்படுறாங்க. நம்மளுடைய மனநிலை கிளாஸ் கேட்கும் போதும் சத் சங்கத்துல இருக்கும் போது நமக்கு இருக்கும் இல்லையா? அப்புறம் என்னாக நம்ம மறந்துடுவோம். இதுதான் நம்மளுடைய நிலை. ஆனா தூய பக்தர்கள் இல்லையா, உயர்ந்தவர்கள், அவங்க எல்லாமே அந்த ஒரு மனநிலை. அதேதான் இங்க பகவான் திரும்ப திரும்ப சொல்றாங்க, ஞானம், அந்த உன்னத ஞானம். ஏன்னா நான் திரும்ப திரும்ப சொல்றது எதுக்காகனா, நாம இந்த மனநிலை வரணும் இல்லையா? இந்த ஒரு விஷயம்தான் நமக்கு இந்த ஒரு விஷயத்துல நம்ம வந்துட்டோம் அப்படின்னாக்கா கண்டிப்பா நம்ம இந்த துன்பத்துல வர மாட்டோம் இல்லையா? அப்ப அதுதான் அந்த ஒரே விஷயத்தான் திரும்ப திரும்ப சொல்லப்பட்டிருக்கு, நான் உடல் அல்ல ஜீவாத்மா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கிறோம். புரிந்துணர்வு வர்ற வரைக்கும் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும். இதுதான் இந்த ஒரு விஷயம்தான். இந்த ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம திரும்ப 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 இது எல்லாமே நம்ம சொல்லப்படுறோம். இப்ப இந்த நான் உடல் அல்ல ஜீவாத்மா இது மட்டும் போதுமா அப்படின்னாக்கா இல்லை.
அதை நம்ம உணர்ந்துட்டோம் அப்படின்னாக்கா கண்டிப்பா அந்த உறவின் மூலமாக செய்யக்கூடிய செயல் நம்ம செய்ய ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா பக்தி தொண்டு சேவை. அந்த பக்தி தொண்டு சேவையை தொடர்ந்து செய்யும் போதுதான் நமக்கு உன்னத இலக்காகிய பிரயோஜனம் கிருஷ்ண பிரேமையை அடைய முடியும். ஹரே கிருஷ்ணா.